அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விதமான பல்வேறு விதமான தொழில் கல்விகளை பற்றி, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய, அதாவது 9ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி மாணவர்களை பல்வேறு தகவல்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற இந்த ஒரு யூடியூப் தளம். இதில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும், குறிப்பாக பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்கள் குடும்பத்தாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான கல்வி நிறுவனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் நாட்டிக்கல் என்ஜினியரிங் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய சிஃப்நட். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஃப்நட். இந்த ஒரு கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் 3 இடங்கள் இருக்குது. குறிப்பாக மும்பையில், சென்னையில், கொச்சினில், இது 3 இடத்துலையும் இருக்குது. இந்த ஒரு நிறுவனம் இந்தியாவினுடைய அதாவது கடல்சார் படிப்புகளையும், கடலில் அதாவது ஓஷன் சொல்லக்கூடிய அந்த கடல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றி படிப்பது. அதே போல் அதில் நம்ம என்ன கப்பல் மற்றும் அது சார்ந்த மீன் வளம், கப்பல் வளம், இது கப்பலை எப்படி நம்ம கட்டமைக்கிறது, அந்த மாதிரியான படிப்பு. நம்ம ஏற்கனவே இது மாதிரி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக இந்த மாதிரி படிப்புகளை பார்த்துருக்கோம். அது ஒரு தனி செக்டார். ஆனால் இதுவும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வரும். ஆனால் இது ஒரு சிறந்த கல்வி. இது ஒரு தனி செக்டாராக இருக்கிறதால நம்ம இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ், மத்திய மீன்வள கழகம் ஆச்சா. அதுக்கப்புறம் நாட்டிக்கல் என்ஜினியரிங் டெக்னாலஜி. நாட்டிக்கல் அப்படின்றது கடல் சார்ந்த தொலைவுகளை, மைல்கள். இப்போ நம்ம எப்படி கிலோமீட்டரு, மைல்னு சொல்கிற மாதிரி நாட்டிக்கல் அப்படின்றது அந்த கடல் சார்ந்த தூரங்களை அளவிடக்கூடியது. அந்த நாட்டிக்கல் சயின்ஸ், நாட்டிக்கல் என்ஜினியரிங் டெக்னாலஜி, அந்த கடலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொறியியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை பற்றி படிக்கிறது தான் இந்த சிஃப்நட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிஃப்நட் அப்படின்ற இன்ஸ்டியூட் இந்தியாவில் 3 இடங்களில் இருக்கிறது. ஒன்று மும்பை, இன்னொன்று சென்னை, இன்னொன்று கொச்சி. இப்போது இங்கே என்ன மாதிரியான படிப்புகளை வழங்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே +2 முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த குரூப் படித்தவங்களுக்கு +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். குறிப்பாக ஜேஇ எக்ஸாம் கம்பல்சரி இருக்கணும். ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு அதன் மூலயமா ஜோசா கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் உள்ளே வரலாம். அப்படி அது இல்லாமல் இவங்களும் நடத்தக்கூடிய சில என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் இருக்குது, அதன் மூலயமா உள்ளே வரலாம். இப்போ இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்க அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பொறியியல் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு இவங்க இந்த படிப்புக்கு போகலாம். இந்த 3 இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த 3 இடத்தினுடைய சார்பு நிறுவனங்களாக இந்தியா முழுக்க கடல் சார்ந்த நகரங்களில் இந்த மாதிரி படிப்புகள் நிறைய வழங்கிட்டு இருக்காங்க. இது டிப்ளமோ முதல் டிகிரி வரை நிறைய படிப்புகள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம விரிவாக இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ், அதாவது மீன் படிப்பு. பிடெக் பிஇ, அது ஃபிஷர் இன்ஜினியரிங், அதாவது மீன் சார்ந்த பொறியியல், மீன் வளம் சார்ந்த பொறியியல் மற்றும் கடல் சார்ந்த பொறியியல். பிடெக் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, ஃபிஷர் டெக்னாலஜி, மீன் வளம் சார்ந்து முழுக்க இது மீனை பற்றி மட்டுமே படிக்கக்கூடியது. அந்த மீனில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, மீன் வள கல்வியில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, அந்த மீன் எப்படிலாம் நம்ம பதப்படுத்துகிறோம், அந்த பதப்படுத்தப்பட்ட உணவை எப்படி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடல்சார் உலகத்தில் அப்படின்றத விட இந்தியாவில் இந்த கடலில் நம்ம எந்த அளவுக்கு கடல் இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்தியா 3% கடல் இயற்கை வளங்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு தெரியாத பல்வேறு வகையான பல வளங்கள் இந்த கடலுக்குள்ளே இருக்குது. அதை பற்றிலாம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த படிப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. பிடெக் ஃபிஷரிஸ், அது மீன் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, பிடெக் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி 4 ஆண்டு படிப்புப்பா, 4 ஆண்டுகள். இது பார்த்தீங்கன்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியில் 60 அண்ட் அபவ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸும் இது நம்ம எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பொறியியல் கலந்தாய்வு, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு நீங்கள் அப்படி அட்மிஷன் வாங்கலாம்.
அப்புறம் இவங்களே வந்து சில சிஃப்னட்டே வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் நாட்டிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அவங்களே வந்து சில நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. அந்த நிறுவனமே சில நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. அப்படியும் வந்து நீங்கள் நுழைவுத் தேர்வில் வந்து பண்ணிவிட்டு நமக்கு இந்த பிடெக் வந்து ஃபிஷரிஸ் டெக்னாலஜி நீங்கள் படிப்பை படிக்கலாம் இந்த சிப்நெட்டில். அப்படி இப்போ இந்த முறைகளில் நீங்கள் உள்ளே வரலாம். 4 ஆண்டுகள் படிப்பு ப்ளஸ் டூலேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜியில் 60% அண்ட் அபவ். ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். டிஎன்இஏ கலந்தாய்வில் கலந்துட்டு நீங்கள் உள்ளே வரலாம் தமிழ்நாட்டு மாணவர்கள். இந்த ஜேஇ வந்து அகில இந்திய இடஒதுக்கீட்டில் உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் ஜேஇ மூலயமா ஜோசா கவுன்சிலிங் மூலயமா உள்ளே வருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எம்டெக் இருக்குது. எம்டெக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது சேம் தான். எம்டெக் நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம். பிடெக் முடிச்சிருக்கணும், கேட் எக்ஸாம் எழுதி பிடெக்கில் என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதையும் கேட்டில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எம்டெக்கு நீங்கள் தகுதியான நாட்கள் அப்படின்றத அந்த நிறுவனம் முடிவு பண்ணி உங்களை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் டான்செட் எக்ஸாம் எழுதணும். அப்படி இல்லைனாக்கா நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அப்படி இல்லைன்னா நெட்டு ஸ்லட் இந்த மாதிரிலாம் எழுதி நீங்கள் கல்லூரியில் விரிவுரையாளர் மற்றும் பேராசிரியர்களாக பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்து உணவு அந்த மீன் துறை சார்ந்து மீன் வளம் சார்ந்து எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலாத்துறையில் இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான உணவு எங்கெங்கெல்லாம் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து இந்த மீன் சார்ந்த உணவுகளுக்கும் படிப்புகளுக்கும் நல்ல வரவேற்பு வேலை வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக நீங்கள் படிக்கலாம். இதே மாதிரி என்னென்ன படிப்புகள் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய என்னென்ன மீன்கள் இருக்கும், அந்த மீனில் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்தந்த ஒவ்வொரு மீன்லேயும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்களை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும், இந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டில் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம ஃபிஷரிஸை கொண்டு வர முடியும், அந்த மீன்களை பதப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன ரசாயனங்கள் பயன்படுத்துகிறோம், அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, இப்படி பல்வேறு விதமான படிப்புகள் தான் இந்த ஃபிஷரிஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது பிடெக் ஃபிஷரிஸ் அண்ட் நாட்டிக்கல் இன்ஜினியரிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஇயில் ஒரு கோர்ஸிங் கொடுக்குறாங்க. அதுவும் சேம் இதே மாதிரியான பாடத்திட்டங்கள் தான். இது மட்டும் இல்லாமல் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. இந்த நிறுவனத்தாலேயே கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபுட் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேளாண்மை படிப்புகளில், அதுக்கப்புறம் மீன்வள கல்லூரிகளில், அதுக்கப்புறம் உணவு தொழில்நுட்ப கல்லூரிகளில், அப்புறம் வந்து இந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட மாதிரியாகவே படிப்புகள் வரும். ஏன்னா வேளாண்மையும் உணவும் வேறு வேறு இல்லை. அதனால் வந்து கடல் சார்ந்த உணவுகளாக இருந்தாலும் நம்ம நிலம் சார்ந்த உணவுகளாக இருந்தாலும் எல்லாமே இந்த வேளாண்மை படிப்புகளுக்குள்ளே தான் வரும். இந்த வேளாண்மை படிப்புகள் நீங்கள் படிக்கும்போது பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோமெடிக்கல் சயின்ஸு, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான ஒரு படிப்புகள் பாடத்திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்ல படிப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. உலகளாவிய அளவு வேலை வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கிராமப்புற மாணவர்கள் இதில் பயன்பெற முடியுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இந்த தகவல்கள் எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கல்லூரியில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்க ஒரு பேரண்ட்ஸுங்க நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. அப்படின்லாம் அந்த இப்போ தனியார் பள்ளிகளில் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த தகவல் சேருமா, கிடைக்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அந்த ஒரு எண்ணத்தை வந்து மையமாக வச்சு தான் கிராமப்புறத்தில் 9ஆம் வகுப்புகள்லேருந்து இந்த மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியணும். அப்போ தான் ஒருத்தன் 9ஆம் வகுப்பில் இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் ஒரு குறிக்கோளோடு வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படின்றதால இந்த ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்ற இந்த யூடியூப் சேனலை நான் 9ஆம் வகுப்பு மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல்வேறு விதமான பொறியியல் துறை சார்ந்த ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குதுன்றது சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம அந்த பதிவில் போட்டுட்ருக்கோம். இதை பார்த்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்பெற்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆகவே நம்முடைய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவுகள் உங்களுக்கும், உங்களுக்கு அடுத்து வருபவர்களுக்கும், உங்களுக்கு முன்னால் படித்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தகவல்களை மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.